ஆர்ட்டி கிராஃப்டி பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம வீட்லேயே பிஸ்னஸ் கேம் ரெடி பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக இந்த மாதிரி ஒரு கார்ட்போர்டில் லென்த் 25 சென்டிமீட்டரும் பிரெத் 25 சென்டிமீட்டர்லேயும் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா 12.5 வந்து மார்க் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து இதை கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ பெரிய போர்டு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து சைஸ் வந்து ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஈக்குவலாக வந்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எதுக்கு இந்த மாதிரி கட் பண்ணுறோன்னா இது வந்து ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ அதுக்காக தான் வந்து இதை நான் கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு அந்த மாதிரி வேண்டான்னா நீங்கள் வந்து அப்படியே வந்து வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து இதை சேர்த்து வந்து நம்ம ஸ்டிக் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக நான் இந்த மாதிரி மாஸ்கிங் டேப் வந்து எடுத்திருக்கேன். மாஸ்கிங் டேப்புக்கு பதிலாக நீங்கள் ஏதாவது செல்லோ டேப் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதுக்கு வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் வந்து எல்லா சைடில் இந்த மாதிரி நான் சேர்த்து வந்து ஸ்டிக் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளால் அதை வந்து ரொம்பவே ஈஸியாக வந்து ஃபோல்ட் பண்ணி க்ளோஸ் பண்ண முடியும். இப்போ வந்து ஒரு சைடு நான் வந்து ஸ்டிக் பண்ணிவிட்டு அதே மாதிரி இந்த சைடும் வந்து நல்லா ஸ்டிக் பண்ணிக்கலாம். 2 கார்ட்போர்டுக்கும் நடுவில் வந்து நம்ம இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணணும். இன்றைக்கி வந்து நம்ம ஸ்டேட் பிஸ்னஸ் போர்ட் தான் வந்து ரெடி பண்ண போகிறோம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து இன்டர்நேஷ்னல் கூட ரெடி பண்ணிக்கோங்க. ஆனால் அதுக்கு வந்து பாஸ்போர்ட்டு விசாலாம் வந்து ரெடி பண்ணணும். இன்றைக்கி நம்ம வந்து ஸ்டேட் பிஸ்னஸ் தான் ரெடி பண்ண போகிறோம். ஸோ அதனால் வந்து நம்ம பாஸ்போர்ட்லாம் ரெடி பண்ண போகிறதில்ல. இப்போ வந்து மாஸ்கிங் டேப் வந்து நல்லா ஸ்டிக் பண்ணிட்டோம். அது வந்து நல்லா ஃபோல்ட் பண்ண முடியுது. அதை இன்னும் கொஞ்சமே வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக இன்னும் கொஞ்சம் நான் வந்து ஸ்டிக் பண்ணிக்கிறேன். இந்த பிஸ்னஸை வந்து இன்றைக்கி நம்ம வெறும் கார்ட்போர்ட் வச்சே ரொம்பவே ஈஸியாக வந்து ரெடி பண்ண போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் ஈஸியாக இதை ஃபோல்ட் பண்ண முடியுது, ஓப்பன் பண்ண முடியுது, க்ளோஸ் பண்ண முடியுது. எல்லாமே வந்து ரொம்ப ஈஸியாக வந்து நம்மளால் பண்ண முடியுது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அப்புறம் டேப்லாம் போட்டு ஸ்டிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது நம்ம கடையில் எப்படி பிஸ்னஸ் வாங்குவோமோ அந்த மாதிரியே இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதை ரெடி பண்ணியாச்சு. இப்போ இந்த கார்ட்போர்டு அப்புறம் அந்த டேப்பெல்லாம் தெரியுது. ஸோ அதை கவர் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி பேப்பர் வந்து ஸ்டிக் பண்ணிக்க போகிறோம். இது வந்து நான் 12.5க்கு வந்து ஒரு சைடில் வந்து கட் பண்ணியிருக்கேன். அதாவது அதோட பிரெத் வந்து 12.5, அதோட லென்த் வந்து 25 சென்டிமீட்டருக்கு 2 பேப்பர் வந்து நான் கட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே கொஞ்சம் பேப்பர் இருக்குது. ஸோ அதில் வந்து என்ன பண்ண போகிறோன்னா பின்னாடி வச்சு அப்படியே வந்து ஃபோல்ட் பண்ணிட போகிறோம். இதை ஸ்டிக் பண்ணுறதுக்காக நான் வந்து இப்போ ஃபெவிகால் தான் யூஸ் பண்ணுறேன். இதையும் வந்து இந்த மாதிரி நம்ம தனித்தனியாக கட் பண்ணி ஸ்டிக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா வந்து மறுபடியும் ஃபோல்ட் பண்ண முடியாது. அது வந்து ஃபஸ்ட்டு இருந்த மாதிரியே ஆகிடும். நான் வந்து ஒயிட் கலர் பேப்பர், நார்மல் ஒயிட் கலர் பேப்பரை தான் வந்து ஸ்டிக் பண்ணுறேன். உங்களுக்கு என்ன மாதிரி கலர் பேப்பர் வேணுமோ அது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒயிட் பண்ணும்போது அது பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்காக தான் கடையில் வாங்குகிற மாதிரியே அதே மாதிரி டிசைன்ஸ்லாம் வேணும்னா நீங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி ஏதாவது கலர் பேப்பர் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா பெயிண்ட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து இந்த மாதிரி ஒரு ஒயிட் கலர் பேப்பர் ஸ்டிக் பண்ணிவிட்டு இப்போ மீதி இருக்கிறதுல என்ன பண்ணுறேன்னா ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு அது எல்லாத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை நல்லா வந்து நான் இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிக்க போகிறேன். பேக் சைட்லேயும் வந்து நம்ம இந்த மாதிரி ஒயிட் கலர் பேப்பரை வந்து ஸ்டிக் பண்ணணும். அதை வந்து நம்ம இந்த பிஸ்னஸ் வந்து ரெடி பண்ணி முடிச்சதுக்கப்புறமா வந்து ஸ்டிக் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி எல்லா இடத்தையும் வந்து ஃபோல்ட் பண்ணிவிட்டு நல்லா ஸ்டிக் பண்ணிக்கோங்க. ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் நான் வந்து ஸ்டிக் பண்ணிவிட்டேன். இப்போ இதே மாதிரி அந்த சைட்லேயும் வந்து இந்த மாதிரி ஒயிட் கலர் பேப்பர் வந்து நான் நல்லா வந்து ஸ்டிக் பண்ணிவிட்டு இப்போ உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த சைடும் நம்ம ஸ்டிக் பண்ணிட்டோன்னா அது பார்க்குறதுக்கு நல்லா நீட்டாக இருக்கும். இப்போ இதை வந்து நல்லா ஸ்டிக் பண்ணியாச்சு. இப்போ நான் ஃபோல்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நடுவில் வந்து இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து அந்த பேப்பர் வந்து கொஞ்சம் சரியாகாமல் ஃபோல்ட் ஆகுது. ஸோ அதுக்கு வந்து நம்ம கடைசியில் வந்து ஒன்று பண்ண போகிறோம். இப்போ வந்து நம்ம வந்து அதில் இருக்க அந்த ஸ்டேட்ஸ் எல்லாம் ட்ரா பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக நான் வந்து இப்போது 4 சென்டிமீட்டரில் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி 4 சென்டிமீட்டராக வந்து எல்லா சைட்லேயும் வந்து நான் வச்சுட்டு லைன்ஸ் வந்து ட்ரா பண்ணிக்க போகிறேன். இப்போ நான் வந்து பண்ணாலே உங்களுக்கு அது வந்து புரியும் பாருங்கள். இந்த மாதிரி 4 சென்டிமீட்டருக்கு வந்து மெஷர் பண்ணிவிட்டு எல்லா சைட்லேயும் வந்து ஃபஸ்ட் நம்ம வந்து ட்ரா பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து எத்தனை ஸ்டேஜ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. போர்டை வந்து நல்லா பெருசாக செஞ்சிங்கன்னா அப்போ வந்து உங்களோட ஸ்டேஜ் எல்லாம் வந்து நல்லா பெருசாக வந்து ரெடி பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வந்து எல்லாத்தையும் காயின்ஸ்லேருந்து எல்லாத்தையும் வந்து நம்ம கார்ட்போர்டில் தான் வந்து ரெடி பண்ண போகிறோம். அதனால் இது வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி 4 சென்டிமீட்டருக்கு எல்லா சைடும் ட்ரா பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ரெடி ஆகிடும். இந்த மாதிரி ரெடி பண்ணுறதுக்கு பதிலாக வேறு ஏதாவது டிசைனில் கூட நீங்கள் வந்து அதை ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணியாச்சு. ஸோ வந்து நம்மளுக்கு ஸ்டார்ட்டு அப்புறம் ரெஸ்ட் ஹவுஸு அதுக்கு ஜெயிலு அதுக்கெல்லாம் வந்து தனித்தனியாக பெருசாக இருக்க ஸ்கொயர்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம். இப்போ இதில் வந்து நம்ம நல்லா மெஷர் பண்ணிவிட்டு கரெக்டாக எத்தனை ஸ்டேஜ் நம்ம வந்து ட்ரா பண்ண போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து மெஷர் பண்ணிக்க போகிறோம்.
ஸோ இப்போ வந்து நான் 2.5க்கு வந்து மெஷர் பண்ணிவிட்டு 7 வந்து ட்ரா பண்ண போகிறேன். ஏன்னா வந்து நம்மளுக்கு அந்த பெருசாக இருக்க ஸ்கொயரையும் சேர்த்து 9 பாக்ஸஸ் வந்து கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லா சைட்லேயும் வந்து 9 வந்து நான் ட்ரா பண்ணிக்க போகிறேன். ஸோ அது வந்து பண்ணும்போது நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் வந்து நம்ம ட்ரா பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, என்னென்ன இடத்துல என்னென்னலாம் ஸ்டேட்ஸ்லாம் இருக்குமோ அதோட நேம் எழுதிட்டு அது எவ்வளோ காஸ்ட்டுன்றதையும் வந்து எழுதிடணும். அதுக்கு முன்னாடி இது ஃபுல்லாக வந்து நம்ம பிளாக் கலரில் வந்து ஸ்கெட்ச் வச்சு நான் அவுட்லைன் பண்ணிக்க போகிறேன். இந்த மாதிரி வேணும்னா நீங்கள் வந்து பிளாக் கலர் ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி அவுட்லைன் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா ஸ்டேட்டோட கலருக்கு ஏற்ற மாதிரி அவுட்லைன் கொடுக்கலாம். இல்லைனா உங்களோட ஓன் டிசைன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் வந்து இந்த மாதிரி பிளாக் கலரில் ஸ்கெட்ச் வச்சு நான் ஃபுல்லாக வந்து அவுட்லைன் கொடுக்குறேன். இந்த மாதிரி அவுட்லைன் கொடுக்கும்போது அது பார்க்குறதுக்கு வந்து நல்லா இருக்கும். ஏன்னா ஒயிட் கலரில் வேறு இன்னும் நல்லா பிளாக் வந்து நல்லா ப்ரைட்டாக தெரியுது. இப்போ இந்த மாதிரி எல்லாத்துக்கும் வந்து நான் அவுட்லைன் கொடுத்துட்டேன். இப்போ எல்லா ஸ்டேஜும் வந்து நம்ம ட்ரா பண்ண போகிறோம். ட்ரா பண்ண வேணால் அந்த நேம் வந்து எழுத போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்ட் இருக்கும். ஸோ அதுக்காக வந்து ஸ்டார்ட்னு போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு குட்டியாக ஆரோ மார்க் போட்டுட்டு நம்ம ஸ்டார்ட்டெல்லாம் எப்போல்லாம் பாஸ் பண்ணுறோமோ அப்போ வந்து நம்மளுக்கு 1500 ருபீஸ்லாம் வந்து கொடுப்பாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து எழுதியிருக்கேன். இப்போ வந்து இந்த மாதிரி எல்லா ஸ்டேஜையும் வந்து எழுதிட்டேன் பாருங்கள். ஸ்டார்ட்டு பாம்பே, அப்புறம் அகமதாபாத், கல்கட்டா, ஹைதராபாத் எல்லாம் ரெட் கலரில் இருக்கனால ரெட் கலர், அப்புறம் வந்து எல்லோ கலர் ஸ்டேஜ்க்காக எல்லோ கலர் ஸ்கெட்சில், க்ரீன் கலர் ஸ்டேஜ்க்காக இந்த மாதிரி நான் வந்து கலருக்கு ஏற்ற மாதிரி வந்து அவுட்லைன் கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம வந்து பிஸ்னஸ் போர்டு ரெடி பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வந்து என்கிட்ட வந்து ஏற்கனவே வந்து என்னோடய ஸ்டேட் பிஸ்னஸில் வந்து கார்ட்ஸ் இருந்துச்சு. அந்த கார்ட்ஸ் இருந்தனால நான் வந்து அதையே யூஸ் பண்ணிக்கிறேன். என்கிட்ட வந்து காயின்ஸும் இருந்துச்சு, அதனால் அதுவே நான் வந்து யூஸ் பண்ணிக்க போகிறேன். காயின்ஸ் வந்து என்கிட்ட பிளாஸ்டிக்கில் இருந்துச்சு. 500, 50 எல்லாமே காயின்ஸ்லேயே இருந்துச்சு. கார்ட்ஸும் இருந்துச்சு. அப்புறம் வந்து ஹோட்டலு, அப்புறம் வந்து இந்த வீடு மாதிரிலாம் இருக்கும் குட்டி குட்டியாக, அது எல்லாமே என்கிட்ட இருந்தனால அது எதுவும் வந்து இன்றைக்கி நான் ரெடி பண்ண போகிறதில்ல. அப்படி உங்ககிட்ட இந்த மாதிரி காயின்ஸ் இல்லைனா நீங்கள் வந்து கார்ட்போர்ட்லேயே வந்து ரவுண்ட் ஷேப்பில் ட்ரா பண்ணிவிட்டு அதை கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு உங்களோட காயினோட கலர் வந்து என்ன மாதிரி வேணுமோ அதை பெயிண்ட் பண்ணிவிட்டு எவ்வளோ ருபீஸோ அதை எழுதிட்டு நீங்கள் நிறைய காயின்ஸ் வந்து ரெடி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி காயின்ஸ் வந்து ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் இப்போ வந்து நான் காமிக்கிறது வந்து இந்த மாதிரி ஹோட்டல், அப்புறம் வந்து இந்த வீடெல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் இதுதான். இப்போ வந்து குட்டி குட்டியாக இருக்குது. நிறைய கலர்ஸில் இருந்தனால தான் நான் இதெல்லாம் வந்து ரெடி பண்ண போகிறதில்ல. அப்படி உங்ககிட்ட வந்து இந்த மாதிரி காயின்ஸ் இல்லைன்னா நீங்கள் வந்து ஏதாவது பீட்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் கார்டு வந்து உங்களுக்கு எப்படி ரெடி பண்ணணுன்னு காமிக்கிறேன். ஒரே ஒரு கார்டு மட்டும் நான் பண்ணி காமிக்கிறேன். ஏன்னா என்கிட்ட வந்து மற்ற கார்ட்ஸ் எல்லாமே இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி கார்டு வச்சுட்டு உங்ககிட்ட வந்து இன்னொரு கார்டு இல்லைன்னா அப்போ இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா வந்து ஏதாவது இந்த மாதிரி கரெக்டான ஒரு குட்டி ஸ்கொயர் ஷேப்பில் வந்து ட்ரா பண்ணி கட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இப்போ ஏற்கனவே இருக்க கார்டே வந்து மெஷர் பண்ணி ட்ரா பண்ணி இப்போ கட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஒரு குட்டி ஸ்கொயர் ஷேப்பில். இப்போ இது வந்து நம்மக்கிட்ட ஏற்கனவே இருக்க கார்ட் சைஸ்லேயே நல்லா கரெக்டாக இருக்குது. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இதுக்கு மேலே வந்து நான் இந்த மாதிரி ஒயிட் கலர் பேப்பர் வந்து ஸ்டிக் பண்ணிக்க போகிறேன். நான் ட்ரா பண்ணி கட் பண்ணியிருக்கிறத விட கொஞ்சம் பெரிய பேப்பராகவே வந்து கட் பண்ணியிருக்கேன். ஸோ மீதி வந்து அப்படியே பின்னாடி வந்து நம்ம ஃபோல்ட் பண்ணி ஸ்டிக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து 2 சைட்லேயுமே வந்து எழுதிக்கோங்க. இப்போ வந்து இதை நான் ஸ்டிக் பண்ணிவிட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, மீதி இருக்க அந்த பேப்பரில் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு இதையும் வந்து நல்லா ஃபெவிகால் அப்ளை பண்ணி நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிக் பண்ணிக்க போகிறேன். இதை ஸ்டிக் பண்ணி முடித்ததுக்கப்புறமா நம்ம வந்து அந்த சைட்டோட நேம் எழுதிக்க போகிறோம். நேம் எழுதிட்டதுக்கப்புறமா ரெண்ட் எவ்வளோன்னு எழுதிக்க போகிறோம். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வீடு கட்டினீங்கன்னா அதுக்கு எவ்வளோ ருபீஸ் வந்து நீங்கள் கொடுக்கணுன்ட்டு கட்டணும். அதுக்கப்புறம் வீடோட ரெண்ட் எழுத போகிறோம். ஒரு வீடுக்கு எவ்வளோ ரெண்ட்டு, 2 வீடுக்கு எவ்வளோ ரெண்ட்டு, அந்த மாதிரி வந்து எழுதிக்க போகிறோம். நீங்கள் வந்து கார்ட்ஸ் வச்சுருந்தீங்கன்னா அதை பார்த்தே வந்து நீங்கள் எழுதிக்கோங்க. ஆனால் வந்து அதோட ரெண்ட்டெல்லாம் மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக டிஃப்ரெண்ட்டாக வந்து எழுதிக்கோங்க. இந்த கார்டில் வந்து இன்றைக்கி நான் ஷிம்லா வந்து ரெடி பண்ண போகிறேன். ஷிம்லா வந்து எல்லோ கலரில் இருக்கும். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து ஒயிட் கலர் பேப்பருக்கு பதிலாக எல்லோ கலர் பேப்பர் கூட ஸ்டிக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதை நம்ம ரெடி பண்ணியாச்சு. இதில் வந்து நம்ம எழுதிக்கலாம். எழுதுறதுக்காக இந்த மாதிரி நான் ஸ்கெட்ச் தான் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸ்கெட்ச்லேயே வந்து ஷிம்லா அப்படின்னு எழுதிட்டு அதோட ருபீஸ் வந்து 2200. ஸோ அதையும் வந்து எழுதிட்டேன். இதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு என்ன மாதிரிலாம் டெக்கரேஷன் வேணுமோ அந்த மாதிரிலாம் டெக்கரேட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஒரு பிளாக் கலர் பெனில் வந்து சும்மா வந்து எழுதிக்க போகிறேன். என்னென்ன எழுதுறேன்னு பார்த்தீங்கன்னா வந்து ரெண்ட் சைட் ஒன்லி அப்படின்ட்டு வந்து எழுத போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஷிம்லாக்கு போனோன்னா அதுக்கு வந்து எவ்வளோ ரெண்ட் கொடுக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா 200 ருபீஸ் வந்து கொடுக்க போகிறோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி எழுதிக்க போகிறேன். வேறு என்னென்னலாம் எழுதணும்னு சொல்லிட்டேன். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம எழுதிடலாம்.
நீங்கள் வந்து கார்ட்ஸ் வச்சுருந்தீங்கன்னா அதில் என்ன எழுதியிருக்காங்களோ அதே மாதிரி தான் எழுதணும். நான் வச்சுருக்க கார்ட்ஸில் வந்து இப்படி தான் இருந்துச்சு. ஸோ அதனால் அதே மாதிரி வந்து நான் இதுலேயும் எழுதிக்கிறேன். கடைசியில் வந்து நம்ம கீழே வந்து அதோட மார்ட்கேஜ் வேல்யூ கூட எழுதிடணும். மார்ட்கேஜ் வேல்யூ வந்து ஷிம்லாக்கு 1100 ருபீஸ். இப்போ நம்மளோட அந்த சைட்டோட அமௌண்ட் எவ்வளோ அந்த 2200 ருபீஸில் அப்படியே ஹாஃபாக வந்து நம்ம ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். ஸோ ஹாஃபாக பண்ணோன்னா அது வந்து 1100 ருபீஸ் ஆகிடும். ஸோ அதுதான் வந்து நம்மளோட மார்ட்கேஜ் வேல்யூ. இந்த மாதிரி என்னென்னலாம் வேணுமோ அது எல்லாத்தையும் நான் வந்து ஃபுல்லாக வந்து எழுதிட்டேன். இப்போ வந்து இந்த கார்டை வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ நான் வந்து அதை உங்ககிட்ட காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி எல்லா கார்ட்ஸையும் வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு கார்டு நான் வந்து ரெடி பண்ணிவிட்டேன். இப்போ மீதி இருக்க கார்ட்ஸோடு இதை வந்து நான் சேர்த்து வச்சு காமிக்கிறேன். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா கம்யூனிட்டி செஸ்ட்டு அதுக்கப்புறம் சான்ஸ் எல்லாம் இருக்கும்ல. ஸோ அதெல்லாம் வந்து போர்டில் எழுதியிருக்கோம். ஆனால் வந்து நம்ம போர்டில் எழுதணுன்னா அது பார்க்குறதுக்கு அவ்வளோவா நல்லா இருக்காது. ஸோ அதுக்காக இந்த மாதிரி பேப்பரில் வந்து நிறைய குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சான்ஸ்க்கு எழுதிடலாம். சான்ஸ்க்காக இந்த மாதிரி பேப்பரில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பிஸ்னஸ் அப்படின்னு எழுதிட்டு அதுக்கு கீழே வந்து சான்ஸ்ன்னு வந்து எழுதிட்டு நம்மளுக்கு என்னென்ன நம்பர்ஸ் போட்டோன்னா என்னென்ன வந்து வருமோ அதெல்லாம் வந்து எழுதிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஈவன் நம்பர்ஸ் போட்டோன்னா நம்மளுக்கு வந்து லாஸ் ஆகும் பிஸ்னஸில் சான்ஸ்க்கு. ஸோ அந்த மாதிரி ஈவன் நம்பர்ஸ் எல்லாத்தையும் எழுதிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து நம்மளே எழுதிக்கலாம். கோ டு ஜெயில் அப்படி இல்லைனா வந்து பர்த்டே செலிப்ரேஷன் அப்படி இல்லைனா ஸ்கூல் அண்ட் மெடிக்கல் ஃபீஸ் அந்த மாதிரி என்னென்னலாம் வேணுமோ அந்த மாதிரி எழுதிடலாம். எத்தனை பேப்பரில் வருதோ அதோட பேப்பரையும் சேர்த்துட்டு இந்த மாதிரி நம்ம ஸ்டேப்லர் பண்ணும் போது அது வந்து பார்க்குறதுக்கு ஒரு குட்டி புக் மாதிரி இருக்கும். நீங்கள் வேணால் இதில் கூட ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஆனால் அது பண்ணும்போது அவ்வளோவா நல்லா இருக்காது. இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து 4 வரும். 2 கம்யூனிட்டி செஸ்ட் இருக்கும், 2 சான்ஸ் இருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா பின்னாடி சைடும் வந்து இந்த மாதிரி ஒயிட் கலர் பேப்பர் வந்து நான் நல்லா ஸ்டிக் பண்ணிட்டேன். இப்போ இதுவும் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து பிஸ்னஸ் அப்படின்னு வந்து எழுதிக்க போகிறேன். இதுக்கும் வந்து நான் ஒயிட் கலர் பேப்பர் தான் வந்து ஸ்டிக் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என்ன கலர் பேப்பர் வேணுமோ அந்த கலர் பேப்பர் வந்து நீங்கள் ஸ்டிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டெக்கரேஷன் மாதிரி வேணும்னா அந்த மாதிரி கூட நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போ வந்து இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வந்து ஒரு பாக்ஸில் வைக்க போகிறோம். ஏன்னா வந்து செட்டில் வந்து பாக்ஸோட தான் இருக்கும். ஸோ அதுக்காக என்கிட்ட இந்த பாக்ஸில் வந்து நான் எடுத்திருக்கேன். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த போர்டை வந்து நம்ம வைக்க போகிறோம். போர்டு வச்சதுக்கப்புறம் இந்த காயின்ஸு கார்ட்ஸு எல்லாத்தையும் வந்து நம்ம அழகாக வந்து அடுக்கி வைக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி முடிச்சதுக்கப்புறமா எப்போல்லாம் நம்மளுக்கு இந்த மாதிரி ஸ்டேட் பிஸ்னஸ் விளையாடணுமோ அப்போ இந்த பாக்ஸ் வந்து எடுத்து நீங்கள் வச்சு விளையாடலாம். இது வந்து நம்ம ரொம்பவே ஈஸியாக வந்து வெறும் கார்ட்போர்ட் வச்சே வந்து ரெடி பண்ணிட்டோம். இப்போ வந்து நான் இதை வந்து உங்களுக்கு விளையாடி காமிக்கிறேன். ஸோ விளையாடும் போது உங்களுக்கு வந்து இன்னுமே வந்து நல்லாவே புரியும். இதெல்லாத்தையும் வந்து நம்ம அடுக்கி வச்சாச்சு. இப்போ வந்து நம்ம இதை விளையாடலாம். விளையாடுறதுக்காக இந்த மாதிரி சான்ஸு கம்யூனிட்டி செஸ்ட் எல்லாத்தையும் வந்து பக்கத்தில் எடுத்து வச்சுக்க போகிறோம். அதுக்கப்புறம் வந்து காயின்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு கார்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சிடலாம். காயின்ஸ் வந்து ஈச் பர்சனுக்கு வந்து நம்ம 30,000 வந்து கொடுக்க போகிறோம். 30,000 கொடுத்ததுக்கப்புறமா வந்து நம்ம இந்த கேமை வந்து ஆரம்பிக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி கார்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து நம்ம கலருக்கு ஏற்ற மாதிரி கூட அடுக்கி வச்சுக்கலாம். ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து கேரம் போர்டு எப்படி ரெடி பண்ணணுன்ற வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். அதுவும் வந்து நம்ம வீட்டிலே கார்ட்போர்ட் வச்சு தான் ரெடி பண்ணோம். அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா அந்த வீடியோவோட லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் போய் பாருங்கள். அதே மாதிரி தான் நம்ம வந்து இன்றைக்கி வந்து இந்த ஹோம்மேட் கேம் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ வந்து நாங்கள் இதை வந்து விளையாட ஆரம்பிச்சிட்டோம். இது வந்து நம்ம கடையில் வாங்குகிற போர்டு மாதிரியே தான் இருக்குது. ரொம்பவே சூப்பராக இருக்குது. இதே போர்டை நீங்கள் வந்து இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் போர்டாக கூட ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்டேட்டோட நேம்ஸ் எல்லாம் எழுதுறதுக்கு பதிலாக கண்ட்ரீஸோட நேம்ஸ் எல்லாம் வந்து எழுதிக்கலாம். இந்தியா, சைனா, USA அந்த மாதிரி எல்லாத்தையும் எழுதிக்கோங்க. இந்த போர்டுக்கு பதிலாக அந்த போர்டு ரெடி பண்ணிக்கோங்க. கூடவே சேர்ந்து பாஸ்போர்ட் வீசாலாம் ரெடி பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம இந்த பிஸ்னஸை வந்து ரொம்பவே ஈஸியாக வந்து ரெடி பண்ணிட்டோம். கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிங்கன்னா எனக்கு இந்த மெயில் ஐடியில் உங்களோட பிஸ்னஸோட ஃபோட்டோவோ இல்லைனா வீடியோவோ சென்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.